ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நோன்பு திறக்கிற வீடியோ தாங்க போட்டிருக்கோம். சஹருக்கு தயிர் வேணும். ஃபர்ஸ்ட் அதனால நான் பாலை காய்ச்சி எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன். அதுல 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சின பாலை ஆற வச்சுதான் தயிர் ஊற்றணும். கடை தயிரெல்லாம் வாங்கினா சஹருக்கு நல்லா இருக்காது, குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால சஹருக்கு எப்பவுமே வீட்லயே நான் தயிர் ஊத்திடுவேன். தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். இந்த பாலை காய்ச்சிடலாம். அதுக்கப்புறமா இஃப்தியாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பால் காயிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஹஸ்பண்ட் கடையில வடை போண்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பருப்பு வடை, கிழங்கு போண்டா, உளுந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு அடிஷனலா மிளகா சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, அவரு சாப்பிடுவாரு, நோம்பு திறந்துட்டு அவரு சாப்பிடுவாருங்கிறக்காக அதை ஒரு பிளேட்ல ஊத்தி வச்சிட்டேன் நானு. சில நேரங்கள்ல நோன்பு திறக்கிறதுக்கு நானே வீட்டுல வடை போண்டா சுடுவேன். இந்த டைம் ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு சுத்தமா முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கனால கடையில வாங்கிக்கலாம், மற்ற ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வாங்கிட்டேன். இன்ஷால்லா போக போக முடிஞ்சா நம்ம வீட்லயே சுட்டு எடுத்துக்கலாம். இன்னும் வர்ற நோன்புகளுக்கெல்லாம் டேட்ஸ் கடையில தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அதை ஒரு நாள் முன்னாடி எல்லாம் வாங்கி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பாதாம் பிசினு அப்புறம் சர்பத்துக்கு தேவையானதெல்லாம் நான் கலந்து ஒரு நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பால் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். தர்பூசணி நல்லா ஒரு 1/2 கப் அளவு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 1 கப்புக்கு தர்பூசணி 1/4 தர்பூசணி வெட்டி எடுத்து வச்சுட்டேன். கிரேப்ஸ் பாப்பாக்கு தான் எல்லாமே. அவன் நல்லா சாப்பிட மாட்டா. ரிச்சா நல்லா சாப்பிடுவான், இவ கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவா, கம்மியாவும் சாப்பிடுவா. அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவளுக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கறக்காக வேண்டி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 கப் கிரேப்ஸ் பிச்சு போட்டாச்சு. ஆனா அவ சாப்பிடறாளா இல்லையே, இவன் பாதி ஃபுல்லா முடிச்சிருவான். ரிசாலத் ரீமா கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவா எப்பவுமே. கிரேப்ஸ் ரெடி. அடுத்து வாழைப்பழம் ரெடி பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி வாழைப்பழம். இது எப்படி தேடி எங்க பாட்டி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு, பார்க்கவே அழகா இருந்துச்சு. 4 பீஸ் எடுத்தாச்சு. சூடா பள்ளிவாசல்ல இருந்து கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாரு. நம்ம நோம்புனாலே கஞ்சி தானுங்க. மணக்க மணக்க சூப்பரா இருந்துச்சு. நல்லா அது ஒரு கரண்டி விட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை இப்ப ஊத்தி வச்சா ஒரு மாதிரி ஆறிடும். குடிக்கும் போது சூடா ஊத்தினாதான் நல்லா இருக்கும். பால் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அதனால ஒரு சின்ன பாத்திரத்துல ஊத்தி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பெரிய பாத்திரத்துல ஆறக்கு ரொம்ப லேட் ஆகுது. நம்ம இப்பவே தயிர் ஊத்துறாதான் சரியா இருக்கும். இப்போ சர்பத் கலக்கிடலாம். பாப்பா என்கிட்ட என்ன கேட்டா அப்படின்னா, நன்னாரி தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதுல சப்ஜா விதை போட்டுதான் வேணும்னு சொல்லிட்டா. சரி, நன்னாரி சர்பத் ஃபர்ஸ்ட் அவளுக்கு கலந்துடலாம்னு சொல்லிட்டு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் ஐஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணல, ஐஸ் கியூபும் யூஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி ரிசாலத்துக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்குது. அவன் எனக்கு நோம்பு வைக்கிறானோ இல்லையோ, ஜில்லுன்னு தான் ரொம்ப குடிச்சிருவான். அவ குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடிச்சு முடிச்சிருவான். எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான். அதனால நான் ஐஸ் சுத்தமா சேர்க்கல. பாப்பாக்கும் வேண்டாம், கோல்டு இருக்கு அவளுக்கு லைட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே ஐஸ் இல்லாம தான் பண்ணியிருக்கேன். நன்னாரி எசன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். நம்ம அப்படியே சும்மா ஊத்தி விட்டுட்டோம். 1 லெமன் தான் எடுத்திருந்தேன். இவ்வளவு அளவுக்கு 1 லெமன் எனக்கு போதும். 4 பேருக்கு ஆளுக்கு 1 டம்ளர் வந்தா போதுங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இந்த லெமனை புழிஞ்சிட்டு நான் சர்க்கரையை ஆல்ரெடி அடிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்ல. சாரி, ஃப்ரிட்ஜ்ல இல்ல, மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை பொடியா இருந்தா கொஞ்சம் கலங்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த அவசர அவசரமா நம்ம வேலை செய்யும் போது இந்த மாதிரி இன்ஸ்டன்டா நம்மளாவே வீட்டுல ரெடி பண்ணி வச்சுட்டோம். கடையில வாங்காம நம்மளாவே ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதனால சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுல ஒரு 1/2 கரண்டி சர்க்கரை கலந்தா போதும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இது சப்ஜா விதை 2 டேஸ் 3 டேஸ்க்கு நான் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பேன். கலந்து இதை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருப்பேன். இந்த வீடியோ வச்சிருக்கேன், நான் போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி இது ஒரு 3 டேஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். சப்ஜா எதனாலும் சரி. இது பாதாம் பிசினெல்லாம் 5 நாளைக்கு நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். ஸோ எல்லாமே கலந்தாச்சு, இப்ப ரெடியா இருக்குது. இது பாப்பா பாயெல்லாம் விரிச்சு ரெடி பண்ணுமா, மம்மி போய் எல்லாம் எடுத்துட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா பாயெல்லாம் விரிச்சுட்டு துவா கேட்டுட்டு உட்காந்துருந்தா. அதுக்குள்ள நான் ஒவ்வொரு திங்ஸா எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டும் தம்பியும் ரெடி ஆயிட்டாங்க அவங்களும். அப்புறம் எல்லாம் உட்கார்ந்தாச்சு, நோம்புல திறக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு. கஞ்சி மட்டும் குடிக்கும்போது ஊற்றிக்கலாம். ஜூஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே ஊற்றி வச்சிட்டேன் நான். இவன் வந்து ஜூஸை பார்த்துட்டு சில்லுன்னு இல்லை அப்படின்னு அவன் முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில்லுன்னு குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நல்லபடியாக வந்து ஃபர்ஸ்ட் நோம்பு நம்ம திறந்தாச்சு. உங்கள் வீட்லேயும் நோன்பு திறக்கறதுக்கு என்ன செஞ்சிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சஹர் வீடியோ வந்து என்னால போட முடியல, எனக்கு அதுக்கு டைம் இல்லை. குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம தேவையானதெல்லாம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல என்னால. அடுத்து நோன்பு திறக்கிற வீடியோல நம்ம பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.